தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த 1 பேதுரு 1:18-21 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் ரொம்ப உண்மையா இருக்கிறது. ஒன்று, நாம் யார் என்று சொல்லுகிறது. இன்னொன்று, இயேசு யார் என்றும் சொல்லுகிறது. நாம் யார் என்று கேட்டால் 18வது வசனம், நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலே கிடந்தவர்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் அடிமைத்தனத்திலே கிடந்தவர்கள். இயேசு யார் என்றால் அந்த அடிமைத்தனத்தில் நம்ம விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வாதமாக வைப்பதற்கு, நித்திய ஜீவனுக்குரிய மக்களாய் மாற்றுவதற்கு சிலுவைக்கு போய் இரத்தத்தை சிந்தி உயிரையே கொடுத்த தெய்வம் என்று 19வது வசனத்தில் சொல்லி, அப்படி இயேசு யார், நாம் யார். ஒரு காலத்துல நாம் அப்படித்தான் இருந்தோம். அருள்நாதர் இயேசு கிருபையாய் நம்மை சந்தித்து நம்ம ரட்சித்து தூக்கி எடுத்து இன்றைக்கு விடுதலையின் மக்களாய் இருக்கிறோம் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எத்தனை ஆச்சரியமானது, எத்தனை அற்புதமானது. நான் விசுவாசிக்கிற உலகத்தில் இருக்க எந்த ஒரு மனுஷனும் சிலுவைக்கு வராத மனிதனுடைய நிலைமை பரிதாபம், இருள், அந்தகாரம். சிலுவைக்கு வந்து விட்டால் அந்த மனிதனுடைய நிலைமை ஆச்சரியமும் அந்தகாரத்தின் விடுதலையாக்கி ஆச்சரியமான வழி கொண்டு வந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான தெய்வம் இயேசு. இத்தனை ஆழமான சத்தியத்தை இந்த 1 பேதுருல ரொம்ப அற்புதமா எழுதுவார். பேதுரு படிப்பறி இல்லாதன்னு சொல்றோம், பரிசுத்தாவின் பலத்தினால இன்னும் ஆழமான ஒரு சத்தியத்தை பாருங்க. இந்த சத்தியத்தின்கள் கேட்க கேட்க இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு புதிய விடுதலையை பரிசுத்தாவியார் இந்த நாளிலே தரப்போகிறார். நான் 100% விசுவாசிக்கிறேன். எல்லா இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்குவார், அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்குவார், ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வருவார். நீங்கள் பிரகாசிப்பீர்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். எல்லா இருளும் விலகுவதாக, அந்தகாரம் விலகுவதாக, ஆச்சரியமான ஒளி உண்டாவதாக. அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்வாராக, பரிசுத்த ஆவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் வரும் பொழுது உங்களை ஆண்டவர் இதயத்தில் விடுதலையாக்குகிறார். கிறிஸ்துக்குள்ளான மகிழ்ச்சியை கத்த கொடுக்கிறார். தமது வார்த்தை இயேசுவின் ரத்தம் புறப்பட்டு வரும் பொழுது விடுபட முடியாத சில கட்டுகள் இயேசுவினால் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகள் உடைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. உன் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. உன் நாவு கம்பீரிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.